நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் பகுதியில் மது போதையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். பாலியல் தொல்லை அளித்ததை தட்டி கேட்டவர்களை கத்தியால் தாக்கி இளைஞர் அராஜகம் செய்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை எம்ஜிஆர் நகரில் நடந்து சென்ற பெண்ணிடம் அருவருக்கத்தக்க வகையில் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி தப்பி ஓடியவர் சிக்கினார். தமிழகத்தில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரோடு அருகே ஓடும் ரயிலில் நள்ளிரவில் பெண் பயணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 50 வயது நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு வீடு, ரயில், பள்ளி, கல்லூரி, சாலை என எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவலம். மதுரை பெருங்குடியில் மது போதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த மகனின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த தாய் சிக்கினார். டாஸ்மாக் மட்டுமின்றி கள்ளச்சந்தையிலும் கொடிகட்டி பறக்கும் மது விற்பனையால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் ஆதங்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் 5 பேர் கொண்ட கும்பலால் பட்டப்பகலில் நடுரோட்டில் வெட்டி கொலை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் சட்டத்திற்கு சம்மர் விடுமுறை போட்டுவிட்டாரா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் அருகே ஓடும் பேருந்தில் 74 வயது முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. பேருந்து பயணத்தில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தமிழகத்தில் பேருந்து பயணம் கூட பாதுகாப்பற்ற பயணமாக மாறியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் தோட்ட வேலைக்கு சென்ற விவசாயி சரமாரியாக வெட்டி கொலை. காதல் விவகாரத்தில் தற்கொலை செய்த தம்பியின் சாவுக்கு பழிக்கு பழி வாங்க கொலை நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே தனியாருக்கு சொந்தமான கிணற்றில் நண்பர்களுடன் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வெகு நேரம் போராடி கிணற்றில் இருந்து உடலை தீயணைப்பு துறையினர் மீட்ட நிலையில் தொடரும் விசாரணை. புழல் சிறையில் கஞ்சாவை பிரித்து விற்பனை செய்வதில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட கலவரத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் திருந்தி வர அடைக்கப்பட்ட சிறையில் கூட கஞ்சா தொடர்பாக நடைபெற்ற மோதல் சிறைத்துறையின் லட்சணத்தை அம்பலமாக்கியுள்ளது. சென்னை திருவிக நகரில் பூ வியாபாரியிடம் அடிக்கடி தகராறு செய்து கத்தியால் தாக்கி பணம் பறித்து சென்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி புறா விஜய் உள்ளிட்ட 3 சிக்கினர். காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே இதுபோன்ற குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த புழல் அருகே உள்ள டாஸ்மாக் கடை மதுக்கூடத்தில் போதையில் 4 இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரின் மண்டை உடைப்பு. தலையில் இளைஞருக்கு 16 தையல் போடப்பட்ட நிலையில் மோதலில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 2 சிக்கினர். அலட்சியத்துடன் செயல்படும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகள் 3 அடுக்கு பாதுகாப்போடு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அடையாள அட்டையோடு கூடிய வேட்பாளரால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டும் பார்வையிட அனுமதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்திற்கு செல்ல போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகளின் தொடர் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர் சென்ற வாக்காளர்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பகுதிகளில் ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாக்குப்பதிவு நடந்த நாளில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட இடிகரை பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய திமுகவினர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அரசு அலுவலகத்தை மதுபான கூடமாக மாற்றிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முற்றிலும் போதை மாநிலமாக மாறிவிடும் என பொதுமக்கள் புகார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் முறைகேடாக மணல் அள்ளிய திமுக ஒன்றிய செயலாளர் சிக்கிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அதிர்ச்சி. திமுகவினர் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்த நிலையில் ஒன்றிய செயலாளர் திடீரென நெஞ்சுவலி என நாடகம் ஆடியதால் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் வெளுகநந்தல் கிராமத்து கிணறுகளில் போதிய அளவு தண்ணீர் இன்றி 20க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வாடியதால் வேதனையில் கால்நடைகளை மேயவிட்ட விவசாயிகள். தூர்வாரப்படாமல் உள்ள கால்வாய்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் தட்டம்மை பாதிப்பு பதிவாகி வருவதால் சரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தல். கோடைக்காலம் துவங்கியதில் வைரஸ் தொற்றுகள் எளிதாக பரவும் அபாயம் உள்ளதால் போதிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பலில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சின்னம்மை நோய் தொற்று காரணமாக கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் நடத்தி வரும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தால் 12 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பும் தொழிலாளர்களுக்கு 2 கோடி வரை ஊதிய இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பின்னலாடைக்கு பயன்படும் நூல் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் மீண்டும் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல். தென் மாவட்டங்களில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஏராளமான மக்கள் வந்து சேர்ந்ததால் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்ததால் அதிர்ச்சி. போராட்டத்தின் போது வனத்துறை பணியாளர்களையும் அரசு வாகனங்களையும் சேதப்படுத்தியதாக காவல்துறை அளித்த விளக்கத்தை ஏற்க பொதுமக்கள் மறுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வாக்குப்பதிவு மற்றும் தொடர் விடுமுறையை முடித்துக்கொண்டு வெளியூர்களுக்கு புறப்பட்ட பயணிகள் போதிய பேருந்து வசதியின்றி அவதி. மக்களின் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை அறியாத போக்குவரத்து துறை அதிகாரிகள் விழிப்புடன் செயல்படாமல் அலட்சியத்தில் உள்ளதாக பயணிகள் கடும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவில் நடந்த கருட சேவை உற்சவம். வரதராஜ பெருமாள் முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்து காட்சியளிக்க பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்தோடு சுவாமி தரிசனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆய்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடியில் போதிய வருமானம் இல்லாமல் விவசாயிகள் கண்ணீர். வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏரி தண்ணீரை திறந்துவிட மறுக்கும் அதிகாரிகள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு. உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் மிக குறைந்த அளவிலான செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டதாக குற்றச்சாட்டு.
ஒரு தெருவிலேயே சராசரியாக 50க்கும் மேற்பட்ட நாய் பூனைகள் இருக்கும் நிலையில் ஒரு மாவட்ட அளவிலான கல்லூரியில் இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது செல்லப்பிராணி பிரியர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் மனைவியின் கழுத்தை நெரித்து 2.5 வயது மகளை பெண் ஒருவர் கடத்த முயன்றது குறித்து புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் சாடல். அலட்சிய போக்குடன் செயல்படும் காவல்துறை கடத்தல்காரர்களுக்கு துணை போகிறதா என சந்தேகிக்கும் பொதுமக்கள். என்னோட வீட்டுல என்னோட பொண்ணை தூக்கக்கு வந்திருக்காங்க. இவங்க நான் ஸ்டேஷனுக்கு 2 குரூப் லேடிஸ் அனுப்பிச்சிருக்கேன். போன் அடிச்சிருக்கேன், வாரம் சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 SI சார் அடிச்சிருக்கேன், போன் எடுத்து வாரம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி என்னோட நான் ஒரு VAO, என் வீட்டுக்கே இந்த நிலைமை. நான் ஒரு பாமர மக்களுக்கு என்ன இருக்கு சார்? திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தெருநாய் பிரச்சனைகளுக்கு இதுவரை பல பேர் உயிரிழந்தும் கூட தமிழக அரசால் தீர்வு காண முடியவில்லை என புகார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே 3 பெண்கள் இணைந்து சட்டத்திற்கு புறம்பாக நாய்கள் காப்பகம் நடத்துவதாக குற்றச்சாட்டு. குடியிருப்பு பகுதியில் நடத்தி வரும் காப்பகத்தில் உள்ள நாய்கள் பொதுமக்களை விரட்டி கடித்து வருவதாக காவல்துறை மற்றும் மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தகவல். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 1வது அணு உலையில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 576 மெகாவாட் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தம். பழுதை விரைந்து சரி செய்யும் பணிகளில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளதாக அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரை கட்டுமான பணிக்கு அனுமதியின்றி குழாய் போட்டு திருடும் கும்பல். பேரூராட்சி பணியாளர் வீரராகவன் பணம் வாங்கிவிட்டு தண்ணீரை விற்பனை செய்வதால் போதிய குடிநீர் கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் மக்கள் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மகசூல் பாதிப்பு மற்றும் பூச்சி தாக்குதலால் மனமுடைந்த விவசாயி தனது 150 மாமரங்களை வெட்டி அகற்றி சோகம். காலநிலை மாற்றம் மற்றும் அரசின் அலட்சியத்தால் மாவட்டத்தில் மா சாகுபடி பரப்பு 41,000 ஹெக்டாரிலிருந்து 33,000 ஹெக்டாராக அதிரடியாக குறைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பறிபோகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி கடினல் வயல் கோடியக்காடு பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு வாரும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தீவிரம். உப்பு உற்பத்தி களை கட்டிய நிலையில் மழையின்றி வெயில் தொடர்ந்தால் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்ய முடியும் என உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமற்ற விதையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார். விளைச்சல் கிடைத்த ரகத்திற்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஆர் சீடுங்கிறத அவதார் இதில் வாங்கி வச்சு எதுவுமே ரெடியாக வரல, பூராமே பல்லாவே நின்று வச்சு பிரிச்சு. அதனால எங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு ஏக்கராக்கு 1 to 1.25 லட்சம் மூட்டுவலி போட்டு எங்கள் உரம் மருந்து கூலியெல்லாம் கொடுத்து இன்றைக்கி எதுவுமே ஆகாது. அது விலையில் சந்தையில் விலையும் போக மாட்டேங்குது. காய் பிடுங்கினா பிடிங்கி அறியிற கூலியும் கூட ஆகாதுன்னு தெரியுதுங்க. அதனால் விவசாயி புலிவாலை பிடிச்ச மாதிரி இருக்கிற வெங்காயம் இந்த போல் தொழிலில் அதே இந்த வருஷம் ஒரு 2 பணம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அதுவும் இந்த மாதிரி எங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுத்துருச்சு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் வெளியீடு. தமிழகத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு வருகிற 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இணைய வழி மற்றும் தொலைதூர பட்டப்படிப்புகளுக்கான அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்க உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அழைப்பு. மே 11ஆம் தேதி வரை உயர்கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் மே 20ஆம் தேதிக்குள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிப்பு. தென்காசியிலிருந்து நெல்லை சென்ற அரசு பேருந்தின் படிக்கட்டிலிருந்து மூதாட்டி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழப்பு. அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே மூதாட்டி உயிரிழந்ததற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஊத்துப்பட்டி அருகே உள்ள 4 வழிச்சாலையில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி வடமாநில இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு.
தலைக்கவசம் அணியாமல் வந்த இருவரையும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக புகார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சிஎன்ஜி எரிபொருளின்றி பாதி வழியிலேயே அரசு பேருந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் வெற்று விளம்பரம் தேடி வந்த அரசு வீட்டிற்கு அனுப்பப்பட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சி மலரும் என மக்கள் நம்பிக்கை. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. நியூசிலாந்துக்கான இந்தியாவின் ஏற்றுமதிகள் 100% வரியின்றி சென்றடைய முடியும் எனவும் நம்பிக்கை. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவராத நிலையில் டெல்லியில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 50வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டுமென விவசாய சங்கங்கள் வலியுறுத்தல். புதிய அமைச்சரவை பதவியேற்காத நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடத்தப்பட்டால் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடைக்காது என்றும் கருத்து. கோடை விடுமுறையொட்டி திருப்பதி திருமலையில் அலைமோதிய கூட்டத்தால் பக்தர்கள் அவதி. 3 கிலோமீட்டருக்கு மேல் நீண்ட வரிசையில் 18 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளதால் தேவஸ்தான அதிகாரிகள் கூடுதல் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ வேல்நெடுங்கண்ணி அம்பாள் உடனுறை ஸ்ரீ நவநீதேஸ்வரர் சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழா கோலாகலம். விழாவையொட்டி மல்லாரி இசை முழங்க சிவபெருமான் ஆவேசமாக வசந்த நடனம் ஆடியபடியே வந்த அரிய காட்சியை கண்ட பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என பக்தி பெருக்குடன் முழக்கமிட்டு பரவசம். கேரளாவில் உள்ள திருசூரில் பூரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட யானைகள், பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் வண்ணமயமான குடமாற்றம் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்பு. திருப்பூரில் ஹெராயின் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். அண்டை மாநிலத்தில் இருந்து பிழைப்பு தேடி வரும் இளைஞர்கள் கூட தமிழகத்தில் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பலர் விமர்சனம். சென்னை கொரட்டூரில் தாறுமாறாக வாகனம் ஓட்டி மிரட்டிய கஞ்சா விற்பனையாளரான மாணவருக்கு தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். காவல்துறை முழுமையாக செயல்படாமல் இருப்பதால் போதை வியாபாரம் பெருகி இருப்பதுடன் பொதுமக்கள் தலையிட்டால் மட்டுமே போதை ஆசாமிகள் பிடிபடுவது காவல்துறையின் தோல்வியை அம்பலப்படுத்துவதாக மக்கள் சாடல். கோடை விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். விடுமுறை காலத்தில் விளையாடுவதுடன் புதிதாக ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கல்பாக்கம் அனல் மின் நிலையம் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் கிரிட்டிகாலிட்டி அடைந்து சுயதொடர் அணுவினையை உருவாக்கி செயல்பட்டு வருவது இந்திய அறிவியல் பலத்தின் சின்னம் என பிரதமர் மோடி பாராட்டு. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட இந்த ரியாக்டர் நாட்டின் 3 கட்ட அணு திட்டத்தின் முக்கிய படியாக திகழும் எனவும் பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் உரையில் புத்தர் அடிச்சுவட்டில் தியானம் செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார். மூங்கில் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டங்களை சுட்டிக்காட்டிய பிரதமர் பசுமை எதிர்காலத்திற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நாடு தழுவிய அளவில் நடைபெறும் டிஜிட்டல் மக்கள் கணக்கெடுப்பில் சாதி வாரியாக தகவல்கள் பதிவு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சமூக நீதி திட்டங்கள் துல்லியமாக செயல்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பு. பருவம் தவறிய மழை உள்ளிட்ட காரணிகள் இருந்தாலும் இந்தியாவின் கோதுமை உற்பத்தி குறையவில்லை என மத்திய வேளாண் துறை தகவல். அதிகரிக்கப்பட்ட சாகுபடி பரப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட வேளாண் நடைமுறைகளால் இந்த உற்பத்தி சாத்தியமானதாக அதிகாரிகள் தகவல். பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய ரயில் சிக்னல் குறைபாடுகளை முழுமையாக நீக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் இந்திய ரயில்வே துறை.
நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் IP அடிப்படை சிக்னலிங் அமைப்புகள் தரம் உயர்த்தப்பட்டு பழுதுகள் உடனடியாக சரி செய்யப்படும் என்பதால் விபத்துகள் குறையும் என எதிர்பார்ப்பு. பட்டாசு ஆலைகளில் ரசாயன மருந்து கலவைகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரை உலர வைக்க வேண்டும் என பட்டாசு தயாரிப்பு ஆலைகளுக்கு மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. ரசாயன கலவைகளால் வெடி விபத்து ஏற்படுவதை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை கொட்டிவாக்கத்தில் தனது காரை அடித்து நொறுக்கியது தருதலைகளின் வேலையா தற்கூரிகளின் வேலையா என இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆவேசமாக வீடியோ பதிவிட்டுள்ள நிலையில் நடிகர் கட்சியினருக்கு இதில் தொடர்பா என காவல்துறை விசாரணை. கருத்து ரீதியாக எதிர்கொள்ளாமல் காட்டுமிராண்டித்தனமாக வன்முறையில் ஈடுபடுவதுதான் நடிகர் தனது தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமா எனவும் ஜேம்ஸ் வசந்தன் கேள்வி. சென்னை வியாசார்பாடி பகுதியில் 18 வயது கல்லூரி மாணவி வீட்டு குளியல் அறையில் குளிப்பதை பார்த்த பொக்லைன் டிரைவர் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் கைது. மாணவி அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டதால் பொக்லைன் டிரைவரை அக்கம் பக்கத்தினர் சரமாரியாக அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்சி புத்தூரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் ஒருவர் கட்டையால் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இரவு நேரங்களில் கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் இளைஞர்களை காவல்துறையினர் கண்டு கொள்வதில்லை எனவும் குடியிருப்பு வாசிகள் புகார். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் பகுதியில் உடலில் பலத்த காயங்களுடன் கூலி தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. இரவு நேரங்களில் போலீசார் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற சந்தேக மரணங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் அலுவலகம் மீது பீர் பாட்டில்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. மதுக்கூடத்தில் நடந்த தகராறின் போது முடிந்தால் கட்சி அலுவலகம் வந்து பாரு என காங்கிரஸ் கவுன்சிலர் சவால் விடுத்ததால் எதிர்த்தரப்பினர் ஆத்திரத்துடன் வந்து தாக்குதல். சென்னை கோயம்பேடு பகுதியில் தனது உரிமையாளர் கொடுத்த 14 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரிக்க திட்டமிட்டு நாடகமாடியவர் கையும் களவுமாக பிடிபட்டார். பொன்னேரியில் உள்ள வீட்டில் 14 லட்சம் ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. ராணிப்பேட்டை அண்ணா நகர் பகுதியில் விசிக பிரமுகர் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்ட கார் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய விசிக பிரமுகரை குறிவைத்து அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி தமிழரசன் தரப்பினர் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் அக்குபஞ்சர் பயின்ற முகமது ரஃபீக் அலோபதி மருத்துவர் என கூறி போலி கிளினிக் நடத்தி அதில் பல நோயாளிகள் பாதிப்படைந்தது சோதனையில் அம்பலம். பிரிக்க முடியாதது போலி மருத்துவமும் திமுக ஆட்சியும் என்று மக்கள் விமர்சிக்கும் அளவுக்கு இன்று போலி மருத்துவர்களின் ஆட்டம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான ஓரிரு தினங்களில் தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியானதால் செல்வ பெருந்தகை கலக்கம். 28 இடங்களுக்கு அகில இந்திய தலைமையை ஒப்புக்கொள்ள வைத்த திமுகவின் பி டீமாக செயல்படும் செல்வ பெருந்தகை மீது ராகுல் காந்தி அதிருப்தியில் உள்ளதை தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்விலும் பணம் விளையாடியதாக சென்ற தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக தகவல். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் வழியை கர்நாடக மாநிலத்தில் ஐஜியாக பணியாற்றி வரும் சதீஷ்குமார் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கிராம மக்கள் புகார். உயிரிழந்தவர் ஒருவர் உடலை அடக்கம் செய்ய வந்தபோது ஐஜி சதீஷ்குமாரின் அடியாட்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட கல்லட்டி மலைப்பாதையில் சோதனை சாவடி காவலர்கள் பற்றாக்குறையால் வெளியூர் வாகனங்கள் செல்வதை தடை செய்ய முடியாத சூழல். 36 கொண்டை ஊசி வளைவு கொண்ட ஆபத்து நிறைந்த பாதையில் விபத்துகளை தவிர்க்க போதிய காவலர்கள் மற்றும் வனத்துறையினரை பணியமர்த்தி வெளியூர் வாகனங்களை தடை செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் திருக்குளத்தில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் தேங்கியுள்ளதாக அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம். குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் போதிய அளவில் இல்லை என சாடும் பொதுமக்கள் உரிய ஏற்பாடு செய்திட வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் மங்களாபுரத்தில் பேருந்து நிறுத்தத்தை தாண்டி நிறுத்திய அரசு பேருந்தை தட்டி கேட்ட பயணிகளை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியதாக புகார். ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரியவந்ததால் பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. கேமராவை சேவ் பண்ண சொல்லுங்க. ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்காரு, இப்பயே ட்ரிங்க்ஸ்ல இருக்காரு. இவரே நீங்க இது ஜிஹெச் கொடுங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம் தயவு செய்து அவர் கூப்பிடுங்க. ஜிஹெச் கொடுங்க. ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்காரு இப்பயே மது போதையில தான் இருக்காரு. இவரே மது போதையில தான் இருக்காரு. அடி பாபா, அடி அடி அடி
நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் பணியாற்றி வந்த சிறப்பு காவல் படையை சேர்ந்த காவலர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பணிச்சுமையால் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதால் சோகம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சித்திரை திருவிழாவையொட்டி வைகை ஆற்றில் கடைகள் அமைக்க நரிக்குறவர்களிடம் அடாவடி வசூல் செய்யும் நகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். ஏற்கனவே பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து அனுமதி வாங்கிய பின்னரும் மீண்டும் வசூல் செய்ய வந்தவர்களிடம் வணிகர்கள் வாக்குவாதம். சென்னை காசிமேட்டில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பிரபல ரவுடி பாம்பாட்டி மணிகண்டன் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகிவிட்டதாக வெளியான தகவலால் பரபரப்பு. துறைமுக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இணைந்து கடலில் மாயமான ரவுடியை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே துணை ராணுவ வீரரிடம் துப்பாக்கியை வாங்கி ஊர்காவல் படை வீரர் புகைப்படம் எடுத்து ரீல்ஸ் பதிவிட்டதால் பரபரப்பு. ஊர்காவல் படை வீரரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் துணை ராணுவ வீரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு, பெல்ராம்பட்டி, சீரியம்பட்டி, கல்கூடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளரிக்காய் சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் கடும் அவதி. சின்னாறு ஆற்றிற்கு குறுக்கே தெல்லக்காது பகுதியில் அணையை கட்டி இப்பகுதியில் உள்ள 10,000 ஏக்கர் பயிர்கள் நீர்ப்பாசன வசதி பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புலி விளைச்சல் அமோகமாக காணப்படும் நிலையில் அரசே கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வியாபாரிகள் மூலம் விற்பனை செய்வதால் லாபம் குறைவாக கிடைப்பதாகவும் அரசே நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. லாரி ஓட்டுநர் போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் விதியை மீறி சாலையை கடக்க முயன்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும் லாரி ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளைஞரின் உறவினர்கள் வலியுறுத்தல். மத்திய அரசு லாரிகளில் GPS பொருத்த வேண்டும் என விதித்துள்ள கட்டாய உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தல். இத்திட்டம் போக்குவரத்து துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வாடகை லாரி உரிமையாளர்களின் வருமானத்தை பெருமளவு குறைத்துவிடும் என்பதால் அரசு தனது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் சேர்ந்து கடையை அடித்து நொறுக்கியதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் பொது இடங்களில் இளைஞர்கள் ரவுடிகள் போல் செயல்படுவதை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் புகார். செங்கல்பட்டு அருகே கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் உதவி செய்ய சென்ற அதிமுக கவுன்சிலர் மீது திமுக நிர்வாகி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. திமுகவினரின் அராஜக செயலுக்கு முடிவு கட்டும் நாட்கள் விரல் விட்டு எண்ணப்பட்டு வருவதாக மக்கள் கருத்து. மருத்துவமனைகளில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு குறைந்தபட்ச தர வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகளை செயல்படுத்த மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் 3 வாரங்கள் கெடு விதிப்பு. திட்ட அறிக்கையை 3 வாரத்திற்குள் தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 1.68 லிட்டர் பாண்டிச்சேரி மதுபானம் வைத்திருந்த நபர் மீது பதியப்பட்ட வழக்கில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை அனுமதி உள்ளதாக குறிப்பிட்டு வழக்கை முழுமையாக ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கின் மூலம் பாண்டிச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் வரை மதுபானங்களை ஒருவர் வாங்கி வரலாம் என அரசாணை உள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முருங்கை விதைச்சாறு மூலம் நீரில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண்ணெகிழிகள் அகற்றப்படுவதாக புதிய அறிவியல் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். 98% வரை முருங்கை விதைச்சாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தீர்வாக அமையும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் கிராமங்களில் நீரின் தன்மையை பாதுகாக்க முடியும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் சென்னைக்கு செல்லும் ரயிலை பயணிகள் 1 மணி நேரம் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தபோதும் நடைமேடையில் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் ஆத்திரம். நாடு முழுவதும் 4,81 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றுள் 4,18 லட்சம் வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ளதாக சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் புதிய நீதிமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்த உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கருத்து. குற்றங்களை தடுப்பதற்கான செயல்பாடுகள் நடைபெறுவதில்லை என்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் செயல்பாடுகள் மட்டுமே நடைபெறுவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி வேதனை.
ஒரு அரசுக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் 2 கடமை உண்டு. ஒன்று, குற்றம் இழைப்பவரை தண்டிக்க வேண்டும், அதில் தவறே கிடையாது. 2வது, குற்றங்கள் நடைபெறாமல் அதை தடுக்க வேண்டும். தக்காங்கு நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருத்தல் வேந்துன்னா வள்ளுவன். இந்த 2ம் வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். அது அநீதியின் உச்சகட்டம். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையை 10 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். 5 ரூபாய் 10 காசுகளாக இருந்த முட்டை விலை 10 காசுகள் கூடுதலாக உயர்த்தப்பட்டு 5 ரூபாய் 20 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வு. தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீன்ஸ் மற்றும் பட்டாணி 130 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சேலம் பாளையங்கோட்டையில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவு. கடும் வெயில் காரணமாக அதிகரித்துள்ள ஐஸ்கிரீம் தயாரிப்பு மற்றும் விற்பனை. ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானம் தயாரிப்பில் அசுத்தமான நீர், செயற்கை சர்க்கரை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை 6ஆம் நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வசந்த உற்சவ விழா. 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மனுக்கு கோலாகலமாக நடைபெற்ற பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து மாசி வீதிகளில் திருபவனி வந்து அருள்பாலித்த மீனாட்சி அம்மனை மனமுருக தரிசித்து வழிபட்ட பக்தர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்புமிக்க சுசீந்திரம் தானு மாலையன் சுவாமி கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பு. அலங்கரிக்கப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமி, கமலாம்பாள் சுவாமிகளை வணங்கி தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். மே 18ஆம் தேதி முதல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும், மே 25ஆம் தேதிக்குள் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வழக்கத்தை விட முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்கள் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். நடப்பு கோடை காலத்தில் முதல் முறையாக இந்தியாவில் அதிக அளவாக உத்தரப்பிரதேசம் மாநிலம் பாண்டா மாவட்டத்தில் 117.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கொளுத்திய வெயிலால் வீட்டை விட்டு வெளியேற மக்கள் தயங்கியதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. மே மாத தொடக்கம் முதல் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் வெயில் சுட்டெரிக்கும். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு கோடை வெப்பம் ஜூன், ஜூலை மாதங்களிலும் தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. மே மாதத்தின் இறுதியில் கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் முழு கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 2047 கன அடி நீர் மட்டுமே உள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம்.
புழல் ஏரியை முறையாக பராமரிக்காத அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் ஆவேசம். இலங்கையில் உள்ள கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 22 பௌத்த துறவிகள் கைது செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கர்நாடகாவில் மே 1 முதல் 20% வரை மதுபானங்களின் விலை உயர இருப்பதாக அறிவிப்பு. சித்தராமையா அரசு பதவிக்கு வந்த பின் 5வது முறையாக மதுபானங்களின் விலை உயர்வு. 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லை மோதலில் எந்த நிலப்பகுதியையும் சீனாவிடம் இந்தியா இழக்கவில்லை என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ராணுவ தலைவர் ஜெனரல் MM நரவனே. அரசியல் தலைமையும் ராணுவமும் தனித்தனியாக செயல்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சரவை குழுவின் மூலம் முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் முன்னாள் ராணுவ தலைவர் விளக்கம்.